அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராகுகேத்து பெயர்ச்சியானது பாண்டிச்சேரியிலிருந்து திண்டிவனம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ நவகிரக பரிகார கஷேத்திரத்தில் முரட்டாண்டி எனும் கிராமத்தில் நடைபெறுகிறது. இந்த ராகுகேத்து பெயர்ச்சியானது மிக விசேஷமாக இந்த ஆண்டு கருதப்படுகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தீர வேண்டுமானால் பரிகார கஷேத்திரங்களுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய ஹோமங்களிலும் பூஜைகளிலும் கலந்து கொண்டாலே ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். சான்றோர் பெருமக்கள், ரிஷிகள், சித்தர் புருஷர்கள் சொல்லியுள்ள பரிகாரங்கள் செய்தாலே அதிலும் வேத மந்திரங்கள் முழங்க செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு அதீத ஆற்றல் சக்தி அதிகம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் பூமிதான் இந்த நவகிரக பரிகார கஷேத்திரம். அதிலும் முரட்டாண்டி எனும் சித்தர் பெருமானால் அவருடைய வாக்கிற்கிணங்க அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோவில். இங்கு 54 அடி உயரத்தில் ஸ்ரீ விநாயக பெருமான் மிக மிக பிரம்மாண்டமாக காட்சி தருவார். அதிலும் மிக முக்கியமாக நவகிரகங்கள் அனைத்துமே மிக பெரிய அளவில், எடுத்துக்காட்டாக ஸ்ரீ சனீஸ்வர பகவானை சொல்ல வேண்டுமானால் 27 அடி உயரத்தில் பஞ்சலோக சிலையினால் அமைக்கப்பட்டுள்ளது. உலகத்தில் வேறு எங்குமே காண முடியாத மிக பிரசித்தமானது, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த இடத்தில் திண்டிவனம் டு பாண்டிச்சேரி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள முரட்டாண்டி எனும் கிராமத்தில் ஸ்ரீ நவகிரக பரிகார கஷேத்திரத்தில் மட்டுமே ஸ்ரீ சனீஸ்வர பகவான் விஸ்வரூப தரிசனம் அருள்கிறார். ஒவ்வொரு கிரகங்களும் அந்தந்த திசைக்கு ஏற்றபடி அமைக்கப்பட்டுள்ளது. இத்திருத்தலத்தில் மிக முக்கியமாக 18 ரிஷிகள் உயிரோட்டமாக ஸ்தாபிதம் ஆகியுள்ளார்கள். அதே போல 27 நட்சத்திரங்களுக்குண்டான அதி தேவதை, 60 ஆண்டுகள் தமிழ் ஆண்டுக்குண்டான விருட்சங்கள் அதாவது மரங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. 12 ராசிகளுக்கு ஏற்றாற்போல் விருட்சங்களும் இருக்கிறது. 108 பாத கணக்கின்படி இங்கு மரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 12 ராசிக்காரர்களும் இத்தலத்திற்கு வந்து அவரவர்களுடைய ராசிக்கு ஏற்றபடியும் நட்சத்திரத்திற்கு தகுந்தாற்போல் தெய்வ வழிபாடுகளையும் நவகிரக வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்து கொள்ளலாம். இங்கு இத்தலத்தில் செய்யக்கூடிய பரிகாரமானது 90 நாட்களுக்குள் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது ஐதீகம். இவை ஸ்ரீ முரட்டாண்டி சித்தர் பெருமானுடைய அருள்வாக்கு. அவருடைய அருள்வாக்கு இணங்கவே இந்த திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தலத்தில் குருவாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி. நல்ல ஞானத்தையும் நல்ல கல்வியையும் நல்ல அருளையும் குருவருளோடு திருவருளையும் வழங்கக்கூடியவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதே போல ஆறுமுகர் மிக பிரம்மாண்டமாக கோவில் வளாகத்தின் முதலிலேயே விநாயக பெருமான் மிக பிரம்மாண்டமாக அங்கு அமர்ந்திருப்பார். அது மட்டுமல்ல, இந்த தலத்தில் வருபவர்களுக்கு கஷ்டங்கள் உடனே தீரும் என்பது ஐதீகம். அங்கு எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேத மந்திரங்கள் அதீத சக்தி பெற்றவை. நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை சக்திகளும் வியாபித்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு வருபவர்களுக்கு அவரவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மனதார ஆத்மார்த்தமாக மனமுருகி குருவை வேண்டி வழிபடுபவர்களுக்கு தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் உங்களுக்கு உயர்வு இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாக்கும். அதே போல வீடு கட்ட வேண்டும், நிலம், வீடு, வாசல், வண்டி, வாகனம், ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்களுக்கும் இங்கு பூஜை செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இங்கு சிறப்பான ஹோமங்கள் நடத்தப்படுகிறது. அந்த ஹோமங்களில் பலனாக உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நடக்கும். இங்கு வந்து பூஜை செய்பவர்களுக்கு 90 நாட்களுக்குள் காரியம் அனுகூலமாகும் என்பது சித்தர்களுடைய வாக்கு. அது இன்றைய அளவும் நடந்து கொண்டிருக்கிறது. பலருமே அவரவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களை பெற்று இருக்கிறார்கள். ஆக இந்த திருத்தலத்திற்கு வந்தால் விருஷங்களுடைய அனுகிரகம், குருமார்களுடைய அருள் ஆசை, தெய்வ கடாட்சம், அம்பிகை ஸ்ரீ லலிதாம்பிகை சாந்த ஸ்வரூபிணியாக்க, தெய்வீக சக்தி நிறைந்த ஸ்வரூபிணியாக்க மிக அழகாக காட்சி தருகிறார்கள் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை. இந்த திருத்தலங்களில் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கண்டாலே நம்மளுடைய பாவ பிணிகள் நீங்கும், கர்ம வினைகள் குறையும். அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சகல சங்கடங்களும் பிழைகளும் தீருவதற்கான இந்த தலத்தை நாம் கண்டிப்பாக எல்லோரும் வழிபட வேண்டும். சர்பதோஷம், கால சர்பதோஷம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானாலும் கேத்து பகவானாலும் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், தடைகள், தாமதங்கள் உடைய வேண்டுமானால் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டாலே உங்களுடைய சகல தடைகளும் தீர்ந்து எண்ணிய காரியங்கள் ஈடேறும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி
तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि
तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्। ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ
ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात् ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात् ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात् ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात् ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात् ॐ नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात् ॐ अश्वध्वजाय विद्महे शूरहस्ताय धीमहि तन्नः केतुः प्रचोदयात्